Welcome to all. Example 20 பார்ப்போம். Find the roots of the polynomial equation x minus 1 the whole cube, x plus 1 the whole square, x plus 5 is equal to 0 and state their multiplicities. இதுக்கு ரூட்ஸ் என்ன, ஒவ்வொரு ரூட் எத்தனை தடவை வந்திருக்கு, மல்டிப்ளிசிட்டினா எத்தனை தடவை வந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கிவன் ஈக்குவேஷன் வந்து x minus 1 the whole cube into x plus 1 the whole square into x plus 5 is equal to 0. இது மூணையும் மல்டிப்ளை பண்ணி 0னா ஒன்று இது 0 இருக்கலாம், இல்லை இது 0 இருக்கலாம், இல்லை இது 0 இருக்கலாம். நம்பர்ல அப்படி தானே கொடுத்துருக்கோம். ரெண்டு நம்பர் மல்டிப்ளை பண்ணி 0 வருதுன்னா either first number may be 0 or second number may be 0. a into b 0னா ஒன்று a 0 இருக்கணும், இல்லை b 0 இருக்கணும். இது மூணையும் மல்டிப்ளை பண்ணி 0 வருதுன்னா ஒன்று ஃபர்ஸ்ட் 0 இருக்கணும், இல்லை செகண்ட் 0 இருக்கணும், இல்லை தேர்ட் 0 இருக்கணும். மூணுமே 0 இல்லைன்னா மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வராது, 0 வராது. இல்லை ப்ராடக்ட் ஆஃப் 3 டேர்ம்ஸ் 0னா கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் டேர்ம் மே பி 0 ஆர் செகண்ட் டேர்ம் மே பி 0 ஆர் தேர்ட் டேர்ம் மே பி 0. அதனால x minus 1 whole cube is equal to 0 or x plus 1 whole square is equal to 0 or x plus 5 is equal to 0. x minus 1 whole cube is equal to 0 னா x க்கு என்ன வேல்யூ போட்டா 0 ஆகும், x க்கு 1 போட்டா தானே 0 ஆகும். அப்ப x is equal to 1. எத்தனை தடவை அப்படின்னா 3 டைம்ஸ். ஏன்னா இதை பிரிச்சு எழுதலாம், x minus 1 x minus 1 x minus 1 மூணு தடவை எழுதலாம். இப்போ x minus 1 into x minus 1 into x minus 1 0 னா x minus 1 is equal to 0 or x minus 1 is equal to 0 or x minus 1 is equal to 0 னு வரும். இப்போ x equal to 1 or x equal to 1 or x equal to 1 வரும். அப்போ x equal to 1 எத்தனை தடவை, 3 டைம்ஸ், thrice. இது நீங்கள் ஷார்ட்டாகவே போட்டுக்கலாம். ஏன்னா பார்த்தோன்னா தெரியும் x க்கு என்ன வேல்யூ போட்டால் 0 வரும், 1 போட்டால் 0 வரும். பவரில் 3 இருக்குல்ல, அப்போ 3 டைம்ஸ் வரும். அப்போ x equal to 1 வந்து 3 தடவை வரும். x plus 1 the whole square 0னா x க்கு என்ன வேல்யூ போட்டால் சரியாக வரும், -1 போட்டால் சரியாக வரும். அப்போ x equal to -1 தான் இதுக்கு சொல்யூஷன். அது எத்தனை தடவை, 2 டைம்ஸ், twice. ஏன்னா ஹோல் ஸ்கொயர் வந்திருக்கா, இதை பிரித்தா x plus 1 into x plus 1 equal to 0னு வரும். அதையும் பிரித்தா x plus 1 equal to 0 or x plus 1 equal to 0. ஸோ x equal to -1 or x equal to -1. -1 எத்தனை தடவை வரும், 2 தடவை வரும். இங்கே x plus 5 equal to 0னா x equal to -5 தான், ஒரு தடவை தான். அதனால பிரச்சனை. அப்போ x equal to 1ங்கிறது ரூட் தான், ஆனால் எத்தனை தடவை, 3 டைம்ஸ். ஸோ மல்டிப்ளிசிட்டி 3. x equal to -1 வந்து ரூட் தான், ஆனால் எத்தனை தடவை, 2 டைம்ஸ். இப்போ x equal to -1 is a root of multiplicity 2. x equal to -5 அப்படிங்கிறது root of multiplicity 1. ஏன்னா இங்கே ஒரு தடவை தான் வந்திருக்கு, மல்டிப்ளிசிட்டி 1. இந்த சிம்பிள் ரூட்னு கூட சொல்லிக்கலாம். மல்டிப்ளிசிட்டி 1ஆக இருந்தால் அதுக்கு பேர் என்ன, சிம்பிள் ரூட். இப்போ x equal to -5 is a simple root அப்படின்னு சொல்லிக்கலாம். அந்த மல்டிப்ளிசிட்டி 1ஆக இருந்தால் அதுக்கு பேர் சிம்பிள் ரூட் அப்படின்னு. சாதாரண விஷயம் தாங்க, பவரில் வந்து அதுக்கு பேர் மல்டிப்ளிசிட்டி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அந்த ஐடியாவுக்கு தான் அந்த சம் கொடுத்துருக்கான். அடுத்து பாருங்க, எக்ஸாம்பிள் 21. சால்வ் x is equal to root of x plus 20 for x belongs to R. இதை சால்வ் பண்ணணும்னா ஸ்கொயர் பண்ணணும். வழக்கம் போல இதுக்கு முன்னாடி ஒரு சம்ல பார்த்துருவாங்க, ஸ்கொயர் ரூட் வந்தாலே அது பாசிட்டிவ் ஸ்கொயர் ரூட் தான் இதுன்னா. இப்போ அதை வச்சு எக்ஸோட வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்கொயர் பண்ணி சால்வ் பண்ணணும். சரி, given that x equal to root of x plus 20, root of x plus 20 டிஃபைன்ட் ஆகணும் அப்படின்னாலே x plus 20 is greater than or equal to 0 இருக்கும். ரைட் தானே? உள்ள உள்ளது greater than or equal to 0 இருந்தால் தான் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க முடியும். உள்ள உள்ளது less than 0 இருந்தால், அதாவது நெகட்டிவாக இருந்தால் ஸ்கொயர் ரூட் எக்ஸிஸ்ட் ஆகாது. இப்போ ஸ்கொயர் ரூட் எக்ஸிஸ்ட் ஆகணும்னா x plus 20 greater than or equal to 0 இருக்கணும். தட் இஸ் x is greater than or equal to -20 இருக்கும். plus 20 ரைட்ஸ்ல இருந்துச்சுன்னா -20. இப்போ இந்த ஸ்கொயர் ரூட் எக்ஸிஸ்ட் ஆகணும்னா என்ன செய்யணும், x ஓட வேல்யூ -20 விட பெருசாக இருக்கும். -20 அண்ட் above -20 இருக்கும். சரி, மொத்தமாக பார்த்தா இது என்ன ஸ்கொயர் ரூட், பாசிட்டிவ் ஸ்கொயர் ரூட். முன்னாடி பிளஸ் ஆர் மைனஸ் இல்லை, வெறும் ஸ்கொயர் ரூட் தானே. இந்த பாசிட்டிவ் ஸ்கொயர் ரூட்னா இதுக்கு வேல்யூ என்னவா இருக்கலாம், ஒன்று 0வா இருக்கலாம், இல்லை என்னவா இருக்கலாம், பாசிட்டிவாக இருக்கலாம். நெகட்டிவ் வர சான்ஸ் இல்லை. ரூட் ஆஃப் x plus 20 எவ்வளவுதான், greater than or equal to 0. அப்போ ரூட் ஆஃப் x plus 20 தான் ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ இது greater than or equal to 0னா எக்ஸ் greater than or equal to 0 அர்த்தம். ஏன்னா இதுவும் சேம் தானே. அப்போ இது greater than or equal to 0னா எக்ஸ் greater than or equal to 0. அப்போ எக்ஸுக்கு ரெண்டு டிசைன் வந்துருக்கு. ஒன்று எக்ஸ் greater than or equal to -20, இன்னொன்று எக்ஸ் greater than or equal to 0. ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. ஒரு நம்பர் -20ஓடையும் பெருசாக இருக்கணும், 0ஓடையும் பெருசாக இருக்கணும். 0ஓட பெருசாக இருந்தால் போதும் இல்லை. எந்த நம்பர் 0ஓட பெருசாக இருக்கோ அது ஆட்டோமேட்டிக் எதோடையும் பெருசாக இருக்கும், -20ஓடையும் பெருசாக இருக்கும். இல்லை இப்படி ரெண்டையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஒன்று சொன்னால் போதும். ரெண்டையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி சொல்லுங்க அப்படின்னா இதை மட்டும் சொன்னால் போதும். எக்ஸ் வந்து greater than 3, எக்ஸ் greater than 7 அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எக்ஸ் greater than 7ஆக இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ் greater than 3ஆக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் ஐடியா. -20ஓடையும் பெருசு 0ஓடையும் பெருசுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. 0ஓட பெருசாக இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக -20ஓட பெருசாக தான். அதனால அது ரெண்டையும் கம்பைன் பண்ணால் என்ன வரும், எக்ஸ் இஸ் greater than or equal to 0 தான். இப்போ நீங்கள் கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிக்கும் போது எக்ஸோட வேல்யூ greater than or equal to 0 இருந்தால் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணணும். நெகட்டிவ் இருந்தால் அக்செப்ட் பண்ணக்கூடாது. அதான் சொல்கிறாங்க. இப்போ இதை ஸ்கொயர் பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸ் என்னங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் இதை நம்ம ஸ்கொயர் பண்ணி சால்வ் பண்ணணும். இதை ஸ்கொயர் பண்ணுங்க. லெஃப்ட் சைடில் ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர், ரைட் சைடில் ஸ்கொயர் பண்ணால் ரூட் ஆஃப் x plus 20 ஹோல் ஸ்கொயர். இந்த ஸ்கொயர் ரூட் போயிடும். அப்போ x plus 20 வரும். லெஃப்ட் சைடில் கொண்டு வந்தால் எக்ஸ் ஸ்கொயர் -x -20 is equal to 0. ப்ராடக்ட் சம் மெத்தட்லேயே சால்வ் பண்ணிடலாம்ண்ணா. நீனா ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணி கஷ்டப்படலாம். ப்ராடக்ட் சம் வரலைன்னா ஃபார்முலா ட்ரை பண்ணுங்க, இல்லை கம்ப்ளீட் ஸ்கொயர் ட்ரை பண்ணுங்க.
maximum product sum போட்டா ஈஸியா இருக்கும். Product is -20, sum is -1. இப்போ 4 into 5, sum is வந்து -1 வருமா, +4 -5, மல்டிப்ளை பண்ணுங்க -20, ஆட் பண்ணுங்க -1. அப்போ x square minus x minus 20 எப்படி பிடிச்சிக்கலாம், x plus 4 into x minus 5 இப்படி ஷார்ட்டாக எழுதலாம். இல்லைன்னா -x வந்து -5x plus 4x போட்டு காமன் எடுத்து பண்ணலாம். ஸ்ட்ரெயிட்டாகவே இப்படி எழுதலாம், x plus 4 into x minus 5 equal to 0. ரெண்டா பிடிங்க, x plus 4 equal to 0 or x minus 5 equal to 0. அப்போ x ஓட வேல்யூ -4 or x ஓட வேல்யூ 5. ஆனால் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், x is greater than or equal to 0 இருக்குமா, அப்போ என்ன x என்ன வராது, -4 வராது. ரெண்டு ஆன்சர் இது வராது, x not equal to -4, ஏன்னா x greater than or equal to 0. 0வாக இருக்கலாம், இல்லை பாசிட்டிவாக இருக்கும், நெகட்டிவாக இருக்க முடியாது. இது வராது. அப்போ இது மட்டும் தான் வரும், இது மட்டும் தான். x equal to 5. ரூட் ஆஃப் த கிவன் ஈக்குவேஷன் வந்து x equal to 5. x க்கு 5 போட்டால் ரெண்டு செட்டு சரியாக வரும். x க்கு 5 போடுங்க, இது வரும் 5. ரூட் ஆஃப் 5 + 20 னா ரூட் 25. ரூட் 25ங்கிறது 5 தான், ஏன்னா பாசிட்டிவ் ஸ்கொயர் ரூட் தான் போடணும். 5 is equal to 5 சாட்டிஸ்ஃபை ஆகும். நெகட்டிவ் போட்டால் வராது. -4 போட்டிங்கன்னா இங்கே -4 இருக்கும். இங்கே -4 + 20 னா 16. ரூட் 16ங்கிறது இங்கே பாசிட்டிவ் ஸ்கொயர் தானே, +4 வரும். ஆனால் இங்கே எக்ஸுக்கு -4 போடுவீங்க, ரெண்டு என்ன ஆகாது, பேலன்ஸ் ஆகாது. ஒன்லி ரீசன் வந்து இங்கே என்ன இருக்கிறதுனால, பாசிட்டிவ் ஸ்கொயர் ரூட் இருக்கிறதுனால. நெகட்டிவ் நம்பர் வந்து இங்கிட்டு நெகட்டிவ் ஆயிரும், இங்கிட்டு பாசிட்டிவ் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன ஒரு பாசிட்டிவ் வரும். எக்ஸுக்கு -4 போட்டால் இங்கிட்டு -4, இங்கிட்டு -4 + 20 னா 16. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 +4 தான் போடும், ஏன்னா பாசிட்டிவ் ஸ்கொயர். -4 equal to +4 வரும், சாட்டிஸ்ஃபை ஆகாது. அதனால தான் அதை நெக்லெக்ட் பண்ணுறோம். சொல்யூஷன் வந்து x equal to 5. அந்த மாதிரி ஸ்கொயர் ரூட் வர்ற சம்மை மட்டும் முதல்ல எக்ஸோட வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் சால்வ் பண்ணுங்க, ஸ்கொயர் பண்ணி சால்வ் பண்ணுங்க. எக்ஸாம்பிள் 22 பாருங்க. The equations x square minus 6x plus a is equal to 0 and x square minus bx plus 6 equal to 0, one root in common. இந்த ரெண்டு ஈக்குவேஷனுக்கு ஒரு ரூட் காமனா இருக்கு. And the other root of the first equation in the second equation are integers and in the ratio 4:3. இன்னொரு ரூட் இருக்கும்ல, இது ஸ்கொயர் தானே, செகண்ட் டிகிரி தானே, ரெண்டு ரூட் இருக்கும். இதுக்கும் ஒரு ரூட் காமன், இதுக்கு இன்னொரு ரூட் இருக்கும், இதுக்கு இன்னொரு ரூட் இருக்கும். அந்த ரெண்டு ரூட் எந்த ரேஷியோட இருக்கு, 4:3 ரேஷியோட இருக்கு. ஃபைண்ட் த காமன் ரூட். நீங்க சால்வ் பண்ணலாம் சொல்லலாம், நான் காமன் ரூட்டை மட்டும் கண்டுபிடிச்சேன். இன்ஃபர்மேஷனை கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. ரெண்டு ஈக்குவேஷனும் ஒரு ரூட் காமன், மீதி ஒரு ரூட் இருக்குல்ல, இதில் உள்ள மீதி ஒரு ரூட், இதில் உள்ள மீதி ஒரு ரூட், அந்த ரெண்டு ரூட்டுமே இண்டிஜர்ஸ். அது போக இந்த ரேஷியோ 4:3. அப்படி இருந்தா நீங்க காமன் ரூட் மட்டும் கண்டுபிடிச்சா சரி. அப்போ given equations எழுதிக்குவோம். ஈக்குவேஷன்ஸ் 1, 2 have common root. காமன் ரூட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கல்ல, let alpha be the common root of 1 and 2 வச்சுக்கோங்க. இதுக்கும் காமன் ரூட் வந்து ஆல்ஃபான்னு பேர் வச்சுக்குவாங்க. இதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ரூட் இருக்கும், இதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ரூட் இருக்கும். சரி பாருங்க. The other roots of 1, 2 are in the ratio 4:3 and they are integers. அப்போ இதோட இன்னொரு ரூட் இருக்குல்ல, அதுக்குள்ள இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு ரூட், இதுல உள்ள எக்ஸ்ட்ரா ஒரு ரூட், ரெண்டுமே இன்டிஜர். என்ன ரேஷியோல இருக்கு, 4:3 ரேஷியோல இருக்கு. அப்போ இப்படி அசியூம் பண்ணிக்கணும், let alpha, 4 beta be the roots of 1, the alpha, 3 beta be the roots of 2. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனோட ரூட்ஸ் வந்து alpha, 4 beta வச்சுக்கோங்க. செகண்ட் ஈக்குவேஷன் ரூட் alpha, 3 beta வச்சுக்கோங்க. இப்போ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பாருங்க. ஆல்ஃபாங்கிறது ரெண்டு ஈக்குவேஷனுக்கு காமன் ரூட். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு ரூட் ஆல்ஃபா, செகண்ட் ஈக்குவேஷனுக்கு ரூட் ஆல்ஃபா. அடுத்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனோட அடுத்த ரூட் வந்து 4 பீட்டா, இது 3 பீட்டா. ரெண்டு என்ன ரேஷியோல இருக்கு, 4 பீட்டா பை 3 பீட்டானா 4/3 தானே, அதாவது 4:3. இப்போ ரெண்டு என்ன ரேஷியோல இருக்கு, 4:3 ரேஷியோல இருக்கு. 4:3 ரேஷியோலனா இது 4 டைம்ஸ், இது 3 டைம்ஸ் அர்த்தம். இது 4 பீட்டாவா இருந்தால் இது என்ன இருக்கும், 3 பீட்டாவா. ரேஷியோ கண்டுபிடிச்சு பாருங்க, சரியாகும். 4 beta by 3 beta na 4 by beta cancel ஆகி 4/3. இப்போ 4:3 ரேஷியோ. சரி, ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட்க்கு எது ரூட்ஸ், ஆல்ஃபாவும் 4 பீட்டாவும். ஈக்குவேஷன் செகண்டுக்கு எது ரூட், ஆல்ஃபாவும் 3 பீட்டாவும். ஈக்குவேஷன் 1ல ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் சொல்லுங்க, ஆல்ஃபா இன்டு 4 பீட்டா. ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஃபார்முலா கான்ஸ்டன்ட் டேர்ம் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட். இங்க கான்ஸ்டன்ட் டேர்ம் என்னன்னா a, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட் வந்து 1, இப்போ a/1. ஆல்ஃபா இன்டு 4 பீட்டானா சேர்த்து எழுதிக்கலாம், ஆல்ஃபா 4 ஆல்ஃபா பீட்டான்னு எழுதிக்கலாம். இது இன்ட்டு 4 ஆல்ஃபா பீட்டா is equal to a/1. இப்போ 4 ஆல்ஃபா பீட்டா is equal to a/1 னா a தானே, இந்த ஈக்குவேஷன் 3 வச்சுக்கோங்க. அது மாதிரி ஈக்குவேஷன் 2ல ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் பாருங்க. ஈக்குவேஷன் 2க்கு எது ரூட்ஸ், ஆல்ஃபாவும் 3 பீட்டாவும் ரூட்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ்னா ஆல்ஃபா இன்டு 3 பீட்டா. ஃபார்முலா கான்ஸ்டன்ட் டேர்ம் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். செகண்ட் ஈக்குவேஷன்ல கான்ஸ்டன்ட் டேர்ம் எவ்வளவுன்னு பாருங்க, 6, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் 1, அப்போ 6/1. அப்போ 4 ஆல்ஃபா பீட்டா 3 ஆல்ஃபா பீட்டா is equal to 6/1. அப்படின்னா 3 ஆல்ஃபா பீட்டா is equal to 6. 3க்கு 6 கிடைச்சா 2. இப்போ ஆல்ஃபா பீட்டாங்கிறது 2. எனக்கு இங்கே சம் ஆஃப் ரூட்ஸ் தேவையில்லை, அதனால விட்டுட்டேன். சம் ஆஃப் ரூட்ஸ் வேண்டாம், அதனால ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் மட்டும் பேசியிருக்கேன். இப்போ ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ 2ன்னு வருதா, ஆல்ஃபா பீட்டா is equal to 2ன்னு சொல்லி ஈக்குவேஷன் 3ல போடுவோம். ஆல்ஃபா பீட்டாக்கு பதிலாக 2ன்னு போட்டுக்கலான்னு.
அப்போ சப்ஸ்டியூட்டிங் ஈக்குவேஷன் 4 இன் ஈக்குவேஷன் 3. ஈக்குவேஷன் 4 என்ன சொல்லுது? ஆல்ஃபா பீட்டா 2ன்னு சொல்லுது. அப்போ ஆல்ஃபா பீட்டா 2ன்னு ஈக்குவேஷன் 3ல போடுது. 4 into 2 is equal to ஏன்னு வந்துடும். 4 into 2 is equal to ஏன்னா ஏயோட வேல்யூட 8. ஏயை வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஏயோட வேல்யூ 8. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் ஒரு அன்னோன் கிடச்சிருச்சு. என்ன இப்போ ஏஸ் ஈக்குவல் டு 8ன்னு ஈக்குவேஷன் 1ல் போட்டுருவோமா? ஏக்கு பதிலாக 8ன்னு போட்டுருவோம். பி தேவையில்லை, அப்போ பார்த்துக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 8 ஈக்குவல் டு 0. ஏக்கு பதிலாக 8ன்னு போட்டாச்சு. ரெண்டு ஈக்குவேஷனையும் ஃபுல்லாக சால்வ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அப்போ ஏக்கு பதிலாக 8ன்னு போட்டால் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி மாறிடுவோம்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு 0 பதிலாக 8 ஈக்குவல் டு 0. இதை சால்வ் பண்ணிடுவோம். ப்ராடக்ட் இஸ் 8, சம் இஸ் மைனஸ் 6. மைனஸ் 4 இன்ட்டு மைனஸ் 2 ஆட் பண்ணுங்க, மைனஸ் 6 வரும். மல்டிப்ளை பண்ணுங்க, ப்ளஸ் 8 வரும். இதையும் பிரிச்சுக்கலாம். எக்ஸ் மைனஸ் 4 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. ரெண்டாக பிரிச்சா எக்ஸ் மைனஸ் 4 ஈக்குவல் டு 0 ஆர் எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 4 ஆர் எக்ஸ் ஈக்குவல் டு 2. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு 4 ஒரு ரூட்டு, 2 ஒரு ரூட், ரெண்டு ரூட் கிடச்சிருக்கு. இதில் எது ஆல்ஃபான்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது காமன் ரூட், அதாவது ஆல்ஃபாவை தான் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு செகண்ட் ஈக்குவேஷனுக்கு காமன் ரூட் ஒன்று இருக்குது, அதான் ஆல்ஃபா. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு ரூட்ஸ் 4ம் 2 ரெண்டுமே ரூட்ஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ ஒன்று 4 ஆல்ஃபாவாக இருக்கணும், இல்லை 2 ஆல்ஃபாவாக இருக்கணும். இந்த ரெண்டு ரூட்டில் ஏதாவது ஒரு ரூட் தான் காமன் ரூட்டாக இருக்கணும். ஆக்சுவலாக செகண்ட் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி பி கண்டுபிடிச்சி செகண்ட் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி ரெண்டுக்கு காமன் ரூட் எடுக்கிறதுலாம் அது ஒரு ஐடியா. அது கொஞ்சம் லென்த்தி. இது நம்ம கெஸ் பண்ணுறது ஈஸி. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சே கெஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு ரெண்டு ரூட்டு, ஒன்று 2 இன்னொன்று 4. ஒன்று ஆல்ஃபாங்கிறது காமன் ரூட் 2ஆக இருக்கணும், இல்லை காமன் ரூட் 4ஆக இருக்கணும். சரி பார்ப்போம். ஆல்ஃபா மேபி 4 ஆர் 2. சப்போஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு 4 இருந்தால் என்ன நடக்கும் பார்ப்போம். ஈக்குவேஷன் 4 என்ன சொல்லுதுன்னு பாருங்க. ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 2ன்னு சொல்லுதா? அப்போ ஆல்ஃபாக்கு பதிலாக 4ன்னு போடுங்க. 4 பீட்டா ஈக்குவல் டு 2. பட் பீட்டா எவ்வளோன்னா 2